சொல்லுங்க சார். கடகராசி நேர்களே, கடகடத்து போன கண்டெய்னர் லாரி மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்ப விழுவும் என்னன்னு தெரியாம இருக்கும். நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க, சுத்தி கடனை பூரா அடைச்சிருவீங்க. சூப்பர், இப்பதான் நல்லதா சொல்லிருக்காரு. கடக ராசிக்காரங்களுக்கு தான் 2026ங்கிற கடனை ஃபுல்லா அடைச்சிருவீங்களா? மேல சொல்லுங்க சார். இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க வேண்டியது. இத அடைக்க இதை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியது. என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? இப்படி சொன்னா எப்படின்னா கடன் வாங்க நிறுத்துங்கடா. கடன் வாங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்கிட்ட வந்துனா நான் நல்லா பழிச்சிருமா? இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் இருக்கு. பரிகாரம் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கங்க. கடக ராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கங்க. எந்த கோயிலுக்கு போணும்? கோயிலுக்கு எல்லாம் பார்த்தா இல்ல, கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. செலவு என்ன வரவு என்ன இருக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணி பழகுங்க. பரிகாரம்னா அந்த கோயில் ஈலுக்கு ஏதாச்சும் போனா கண்ணாடி திரும்ப எப்படி வண்டி ஓடும்? கண்ணாடிக்கு வண்டிக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. அது மாதிரி பரிகாரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வாழ்க்கை நீ ஒண்ணு மாத்திரதான் உண்டு, நீ வெறும் மாத்த முடியாது. டக்குனு பீசேகர் படத்துல ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் பாத்துக்கல நானு. அதான ஃபேக்ட். ஃபேக்ட் நான் சொல்றேன். நான் ஃபேக்ட் சொல்லும்போது கோவம் வரும், டக்குனு தூக்கி அடிக்கலாமான்னு வருவீங்க. ஆனா அது முடியாது, நான் இங்க இருக்கேன். சொல்லுங்க சார். கடகராசி நேர்களே, கடகடத்து போன கண்டெய்னர் லாரி மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்ப விழுவும் என்னன்னு தெரியாம இருக்கும். நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க, சுத்தி கடனை பூரா அடைச்சிருவீங்க. சூப்பர், இப்பதான் நல்லதா சொல்லிருக்காரு. கடக ராசிக்காரங்களுக்கு தான் 2026ங்கிற கடனை ஃபுல்லா அடைச்சிருவீங்களா? மேல சொல்லுங்க சார். இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க வேண்டியது. இத அடைக்க இதை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியது. என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? இப்படி சொன்னா எப்படின்னா கடன் வாங்க நிறுத்துங்கடா. கடன் வாங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்கிட்ட வந்துனா நான் நல்லா பழிச்சிருமா? இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் இருக்கு. பரிகாரம் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கங்க. கடக ராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கங்க. எந்த கோயிலுக்கு போணும்? கோயிலுக்கு எல்லாம் பார்த்தா இல்ல, கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. செலவு என்ன வரவு என்ன இருக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணி பழகுங்க. பரிகாரம்னா அந்த கோயில் ஈலுக்கு ஏதாச்சும் போனா கண்ணாடி திரும்ப எப்படி வண்டி ஓடும்? கண்ணாடிக்கு வண்டிக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. அது மாதிரி பரிகாரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வாழ்க்கை நீ ஒண்ணு மாத்திரதான் உண்டு, நீ வெறும் மாத்த முடியாது. டக்குனு பீசேகர் படத்துல ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் பாத்துக்கல நானு. அதான ஃபேக்ட். ஃபேக்ட் நான் சொல்றேன். நான் ஃபேக்ட் சொல்லும்போது கோவம் வரும், டக்குனு தூக்கி அடிக்கலாமான்னு வருவீங்க. ஆனா அது முடியாது, நான் இங்க இருக்கேன்.